வணக்கம் நண்பர்களே. கண்ணு மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே ஒரு வருடம் காணாமல் போன மாதிரி இருக்குது. ஆனால் உருப்படியாக ஏதாவது இருந்துச்சான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. பட் ஒரு அஸ்ட்ராலஜராக இதை எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான். ஏன்னா இதற்கு முன்னாடி இந்த 2025 வருட பலன்களே இதை பற்றி தெளிவாக தான் சொல்லியிருப்போம். நிறைய புதிய புதிய விஷயங்கள் வரும். பட் மனிதர்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் டிப்ரெஷனுக்குள்ளே தான் இருப்பாங்க, தனிமையை நோக்கி தான் போவாங்க, தேவையில்லாத விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு. ஸோ கிட்டத்தட்ட இந்த வருடம் முழுவதுமே அப்படித்தான் இருந்துச்சு. சரி, நல்லதோ கெட்டதோ இந்த வருடமானது முடிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அடுத்து வரக்கூடிய இந்த 2026 நல்லா இருக்குமா? பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. ஸோ இந்த 2026 வருடத்தினுடைய கிரக அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மாத கிரகங்களுடைய நகர்வுகள் வழக்கம் போல் இருக்குது. வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி, ராகு, கேதுக்கள் இப்போ இருக்கக்கூடிய அதே ராசிகளை தான் இந்த 2026 இருக்காங்க. குரு மட்டும் மிதனத்திலேருந்து கடகராசிக்கு பயிற்சியாகி உச்சகதி அடைகிறாங்க 2026 ஜூன் மாதத்தில். இதற்கு இடையில் கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறதும் சில மாதங்களில் அங்கங்கே சஞ்சாரம் செய்துட்டு வரும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த கிரக நிலவரங்களின்படி இந்த வருடத்தில் மாற்றங்கள் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்காது. அதாவது நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி இந்த வார்த்தை பொருந்தும். பட் 2025 வருடத்தை ஒப்பிடும்பொழுது இந்த 2026 வருடம் அப்படிங்கிறது ஓகே தான். ஏன்னா 2025 பொறுத்த வரைக்கும் அசுப கிரகங்களுடைய நிலைகள் தான் பெரும் பலத்தோடு வேலை செஞ்சது. சுப கிரகங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறது அப்பப்போ மட்டும்தான் வேலை செஞ்சது. ஆனால் 2026 பார்த்தீங்கன்னா அசுப கிரகங்களுடைய நிலைகளும் வலுப்பெறுது, சுப கிரகங்களுடைய நிலைகளும் வலுப்பெறுது. அதாவது அப்பப்போ மட்டும் வலுவடைந்து கொண்டிருந்த சுப கிரகங்களுடைய நிலைகள் இந்த 2026 அது எப்போவுமே வலுவான நிலைகளை இருக்கக்கூடிய விஷயங்களை பெறுது. அதனால் இந்த 2025 ஒப்பிடும்போது இந்த 2026 ஓகே தான். பிரச்சனைகள், சங்கடங்கள் எதுவாக இருந்தாலும் அதை சமாளித்து கொள்ளவும் முடியும். இது வரைக்கும் டிப்ரெஷன்லையும் குழப்பத்திலையும் இருந்திருப்போம். இனி இப்படியே இருந்தால் ஆகாது, எதையாச்சும் ஒன்று செய்வோம் அப்படின்னு அடுத்த கட்டத்தை நோக்கி அடி எடுத்து வைப்போம். அந்த மாற்றத்திற்கு நம்ம தயாராகணும், அவ்வளோதான் விஷயம். ஸோ இந்த நிலைகள் தான் ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை அது கொண்டு வரும். ஆனால் இந்த பதிவில் நம்ம லக்ன ரீதியாக இந்த வருடமானது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்குறோம். ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாமே முழுக்க லக்னத்துக்கு மட்டும்தான் பொருந்தும். ராசி நிலைகள்னு பார்க்கும்போது ஒரு 30-50% எடுத்துக்கலாம். பட் மேஜராக இது எல்லாமே லக்ன ரீதியாக தான் சொல்லப்படுது. ஸோ இனி மேற்கொண்டு உங்களுடைய லக்னத்திற்கு என்ன மாதிரியான பலன்கள் இந்த வருடம் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். தனுசு லக்னம். இந்த தனுசு லக்னம் அப்படிங்கிறது ரொம்பவுமே இயல்பான குணத்தை கொண்டவங்களாக இருப்பாங்க. இவங்களுடைய பேச்சில் எப்போவுமே ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். கலகலப்பாகவும் குதக்கமாகவும் பேசக்கூடிய தன்மை உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். ரொம்பவுமே யதார்த்தமான ஒரு மனிதர்களாக இருப்பாங்க. பந்த பாசங்களுக்கு உட்பட்டவங்களாக இருப்பாங்க. ஜென்ரலாகவே இந்த தனுசு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது ஆன்மீக தொடர்பு கொண்டது தான். ஆனாலும் இவங்களுக்கு இந்த குடும்ப வாழ்க்கை, பந்த பாசம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஈடுபாடுகள் அதிகமாகவே இருக்கும். அதாவது எதையும் மிச்சம் வைக்காமல் தன் கடமையை செய்து முடிச்சிடணும். அப்படி தான் இந்த விஷயங்கள்லையும் அவங்க ஒரு தனி ஈடுபாடுகளை அவங்க காட்டத்தான் செய்வாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் எதையும் முழுவதுமாக ஏற்றுக்கொள்வதும் கிடையாது, எதையும் முழுவதுமாக நிராகரிக்கிறதும் கிடையாது. தாமரை இலை நீர் போல அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாத்துலேயும் ஒட்டி ஒட்டாமலும் தான் இருப்பாங்க. ஆனால் தனிப்பட்ட முறையில் இவங்களுக்கு ஈடுபாடுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் இவங்க அதை வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சமய சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஒட்டியும் ஒட்டாமலும் தான் அவங்க இருந்துக்கிட்டு இருப்பாங்க. ரொம்பவுமே கனிவான ஆட்கள் தான். கண்டிப்பு அப்படிங்கிறதால இவங்ககிட்ட ரொம்பவுமே குறைவு. விட்டு கொடுக்கக்கூடிய குணம், அனுசரிப்புத்தன்மை அப்படிங்கிறது இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும்.
பொதுவாகவே இந்த தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க பிரச்சனைகளை பெரிதுபடுத்த விரும்ப மாட்டாங்க. பரவாயில்ல, ஆனது ஆயாச்சு, நடந்தாச்சு, இனியாவது எல்லாம் கரெக்டாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க யோசிப்பாங்க. இந்த பிரச்சனைகளை பெரிதுபடுத்துறது அப்படிங்கிறது அவங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்காது. எப்போவுமே அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் சந்தர்ப்பவசத்தின் காரணமாக சில விஷயங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் என்னன்னா இவங்க சமாதானமாக போகணும்னு நினச்சா கூட அது அவங்களுக்கு எதிராக போய்கிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை இவங்க ஈஸியாக கை கழுவிடுவாங்க. சரி, அவ்வளோதான், நம்மளால் முடிஞ்சதை பார்த்துட்டோம், இதுக்கு மேலே அதை ஒன்றும் பண்ண முடியாது, ஆகிறது ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டு இவங்க விலகிடுவாங்க. அதாவது ஒன்றும் பிரச்சனைன்னு வரும்பொழுது அதை சமாதானம் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா அதை விட்டு விலகிடணும். அதையே சும்மா முட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா தனுசு அப்படிங்கிறதே எப்போதுமே ஒரு இயல்பான நிலையில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியது. இயற்கையோடு ஒன்று இருக்கணும். அது இப்படி அப்படின்னு ட்விஸ்ட் பண்ணுறதோ, போட்டு குழப்பிக்கிட்டுறதோ, ஸ்ட்ரெஸ் ஆக்கிறதோ அதுக்கெல்லாம் அது இடம் கொடுக்கறது இல்லை. ஏன்னா தனுசை பொறுத்த வரைக்கும் இருப்பதை ஏற்றுக்கொள்ளும், கிடைப்பதை ஏற்றுக்கொள்ளும். அதில் எந்த அளவுக்கு பீஸ்ஃபுல்லாக நிம்மதியாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு அது சிறப்பாக வாழணும்னு நினைக்கக்கூடியது தான். ஸோ இப்படிப்பட்ட தனுசு லக்னம் 2025 பொறுத்த வரைக்கும் தனுசு லக்னம் அப்படிங்கிறது ஓகே, பரவாயில்ல, பெருசாக சங்கடம் எதுவும் கிடையாது. கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்துட்டு தான் இருக்கும். உடல்நலம் ரீதியான விஷயங்களை, சங்கடங்களை அவங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வருவாங்க. ரொம்ப பெரிய லெவலில் ஆக்டிவாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. இருந்தாலும் உங்களுடைய குணநலன்களுக்கு ஏற்ப ஒரு யதார்த்த நிலைகளில் வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சீரான நிலைகளில் போய்கிட்டு இருக்கும். வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வயது நிலைகளுக்கு ஏற்ப அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி ஒரு இயல்பான நிலைகளை நடைபோட்டு வந்து கொண்டு இருப்பாங்க. காரியங்களில் சின்ன சின்ன அலைச்சல்கள் இருந்துக்கிட்டு இருக்கும். அதே போல் ஒரு சைடில் பார்த்திங்கன்னா உடல்நல சங்கடங்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கும். ரொம்ப பெருசாலாம் இல்லை, ஓகே அப்படிங்கிற நிலைகள் போய்கிட்டு இருக்கும். பட் இருந்தாலுமே பொதுவான வகையில் பார்க்கும்போது தனுசு லக்னம் அப்படிங்கிறது ரொம்ப பாசிட்டிவான விஷயங்களும் இல்லாமல் ரொம்ப நெகட்டிவான விஷயங்களும் இல்லாமல் ஒரு சீரான நிலைகளில் 2025 பயணம் செஞ்சுட்டு வந்தது. எதையுமே ஈஸியாக கிரகித்து கொள்றதோ அல்லது ஒரு விஷயத்தோடு ஈஸியாக அடாப்ட் பண்ணி போய்க்கிறதோ தனுசு லக்னத்துக்கு இந்த 2025 கொஞ்சம் சுலபமாகவே இருந்திருக்கும். குறிப்பாக 2025 தனுசு லக்னக்காரங்க வெளி விஷயங்கள், காரியங்களில் அதிக ஈடுபாடுகளை காட்டியிருப்பாங்க. தன்னை காட்டிலும் மற்றவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காரியங்களில் அதிக ஈடுபாடுகளை காட்டியிருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்கறதுல ரொம்ப மும்முரமாக செயல்பட்டு வந்திருப்பாங்க. சுருக்கமாக சொன்னால் 2025 பொறுத்த வரைக்கும் அடிப்படை சார்ந்த எந்த ஒரு விஷயங்களும் பெருசாக நெகட்டிவான விஷயங்கள் எதுவும் இல்லை, எல்லாம் ஓகே தான். உடல்நல விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் தொய்வாக இருந்துகிட்டு இருக்கும். மற்றது எல்லாமே ஓகே தான், எப்படியோ அப்படி இப்படின்னு சமாளிச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ 2025 ஓகே தான். இப்போது 2025 முடிவை நோக்கி போய்கிட்டு இருக்குது. இனி அடுத்த 2026 தனுசு லக்னத்திற்கு எப்படி இருக்கும்? அண்ட் குறிப்பாக தனுசு லக்னத்துக்கு இந்த வருடம் உங்களுடைய லக்னாதிபதியான குரு ஜூன் மாதம் லக்னத்துக்கு அஷ்டமஸ்தானத்தில் உச்சம் பெறாங்க. இது தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறது கொஞ்சம் சிக்கலான விஷயம்தான். ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி எந்த ஒரு விஷயத்தையும் பொத்தாம்பதுவாக சொல்லி முடித்து விட முடியாது. அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறது கஷ்ட நஷ்டங்களை ஏற்படுத்தக்கூடியது தான். அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. சில கிரகங்கள் அஷ்டமஸ்தானத்தில் தான் வலுப்பெறவே செய்யுது. இப்போ உங்களுடைய லக்னாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் உச்சமே பெறாங்க. குரு மட்டுமல்ல, இன்னும் சில கிரகங்களும் கூட அஷ்டமஸ்தானத்தில் நல்ல வலுவாகவே வேலை செய்யும். கிரகாதிபத்திய வகையில் இந்த கான்செப்ட் கொஞ்சம் மாறுபடத்தான் செய்யும். இது போக அஷ்டமஸ்தானாதிபதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்படி பார்க்கும்போது தனுசு லக்னத்துக்கு அஷ்டமஸ்தானாதிபதியே சந்திரன் தான். இந்த சந்திரன் வலுவான நிலையான கிரகமானு கேட்டால் கிடையாது. ஒரே மாதத்துலேயே எல்லா இடத்தையும் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுவாங்க. இப்போ இவ்வளோ விஷயங்களும் நம்ம கணக்கில் எடுக்க வேண்டியதாக இருக்குது. அது போக இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. சும்மா உதாரணத்துக்காக 1-2 சொன்னேன், அவ்வளோதான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சும்மா அஷ்டமஸ்தானத்தில் இருக்குது அப்படிங்கிறனால மட்டுமே அது நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறதுக்கு கிடையாது. அதுவும் குறிப்பாக தனுசு லக்னத்துக்கு லக்னாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான். ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்கத்தான் செய்யும். எல்லாத்துலேயுமே பொறுமை, நிதானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படும். எடுத்தவங்க ஒருத்தன் எதையும் செய்ய முடியாது, அவசரப்படாதீங்க. ஏன்னா லக்ன ரீதியாக லக்னாதிபதி அஷ்டமஸ்தானத்தை உச்சம் பெறாங்க அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு தகுந்த விஷயங்களை நோக்கி போகாமல். ஆனால் சில ராசி ரீதியாக இல்லை வேறு ஏதாவது கிரக அமைப்புகள் நீங்கள்
அவசரப்படக்கூடிய தன்மை ஏற்படலாம். அதனால் இந்த அவசரப்படுவதை எடுத்தவங்க ஒருத்தர் முடிவு பண்ணுற விஷயங்களை இந்த வருடம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி இது உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த வருடம் தான். பொறுமை நிதானத்தின் அடிப்படையில் எல்லா விஷயங்களையுமே சாதகமான அமைப்புகளை பெறக்கூடிய ஒரு வருடமாகவே இருக்குது. இந்த 2024 பார்த்தீங்கன்னா உடல்நல பிரச்சனைகளும் கொஞ்சம் சக்கரத்தை கொடுத்ததுன்னு சொன்னேன். 2026 அந்த மாதிரி பிரச்சனைகள் கூட இருக்காது. இன்ஃபேக்ட் லக்னாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் போனால் பெரும்பாலும் இந்த உடல்நல பிரச்சனைகள் அதிகரிக்கும். ஆனால் தனுசு லக்னத்தை பொறுத்தவரைக்கும் அந்த நிலையை முழுமையாக சொல்கிறதுக்கு இல்லை. அஷ்டமஸ்தானத்தில் குரு உச்சம் பெறக்கூடிய நிலைகளை ஏன்னாங்க உச்சமாக அடையிறாரு. லக்னாதிபதி வலு பெறாங்க. அஷ்டமஸ்தானத்தில் வலுப்பெற்ற நிலையில் 2, 4, 12ஆம் இடங்களுக்கு வலு சேர்க்கிறாங்க. அந்த உடல் பலவீனம் மன பலவீனம் அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் உங்கள்கிட்ட பெருசாக எடுபடாது. உங்களுடைய மதிப்பு மரியாதை அங்கீகாரங்கள் போன்ற விஷயங்கள் இந்த வருடம் உயரக்கூடும். அதாவது தனுசு லக்னக்காரங்க 2026 ரொம்ப ஆக்டிவாலாம் இருக்க மாட்டாங்க. ஆனால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க. சைலண்ட்டாக இருந்து காரியங்களை சிறப்பாக முடிச்சுட்டு போயிடுவாங்க. இவங்க தான் செஞ்சாங்க அப்படின்னே தெரியாதான சத்தமே எல்லாமே விஷயங்களை முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும். ஜென்ரலாகவே இந்த தனுசு லக்னத்துக்கு ஆன்மீக சமாச்சாரங்கள் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். அதில் இந்த 2026 இன்னும் கூடுதல் இன்ட்ரெஸ்டிங் எடுத்துப்பாங்க. அவங்கவங்க வயது நிலைகளுக்கு ஏற்ப தானாகவே இந்த ஆன்மீக வாழ்க்கைக்குள்ள ஈடுபாடுகளை காட்டி வருவாங்க. நிறைய பேருக்கு இடமாற்றங்கள் ஏற்படும். அதாவது தனுசு லக்னக்காரங்க ஒரு இடம் விட்டு இடம் மாறி இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படணும். அல்லது உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒரு இடம் விட்டு இடம் மாறி இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஏதோ ஒரு விஷயங்களை மாற்றி அமைப்பீங்க. வரைக்கும் இது இருந்துச்சு, ஓகே இனி வேணாம், இனி வேற ஒன்று பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீங்க. குண்டு சட்டிக்குள்ளே குறை ஓட்டின மாதிரி பழசையே தேய்ச்சிட்டு இருக்கிற விஷயங்கள் இனி இருக்காது. ஒரு புதிய மாற்றத்தை நோக்கி அடுத்த கட்டத்தை நோக்கி அடி எடுத்து வைக்க ஆரம்பிச்சிடுவீங்க. வகையில் ஒரு விஷயங்களை காரியங்களை மாற்றி அமைக்கிறதோ அல்லது நீங்கள் ஒரு இடம் விட்டு இடம் மாறி இருக்கிறதோ அல்லது உங்கள் குடும்பத்தாரை சார்ந்தவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு இடமாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கறதோ இந்த 2026 நிகழும். அதே போல் புதிய வரவுகளும் இருக்கும். குடும்பத்தில் ஒரு சேர்க்கைகள் உண்டாகும், புதிய நட்புகள் உருவாகும், சொந்த பந்தங்கள் பெருகும். மாதிரியான புதிய வரவுகளும் 2026 தனுசு லக்னத்துக்கு உண்டு. கெரியர் பேஸ்டான விஷயங்கள், தொழில் வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் 2025 பொறுத்த வரைக்கும் இது அவ்வளோ சிறப்புகள்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனாலும் சமாளிச்சுட்டு வந்தாங்க. வருவாய் குறைவு தான், ஆனாலும் முதலுக்கு மோசம் இல்லைங்கிற நிலைமைகள் எல்லா சமாச்சாரங்களும் போய்கிட்டு இருந்தது. 10 ரூபா செலவுகள் ஏற்பட்டாலும் அந்த 10 ரூபா எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை புரிஞ்சு எல்லா விஷயங்களும் செயல்பட்டு வந்தாங்க. ஸோ தொழில் வேலை உத்தியோக ரீதியாக பெரிய மாற்றங்கள் இல்லை. பட் எல்லாமே ஒரு அனுசரிப்புத்தன்மையோடு இருந்து வந்தது ஒரு சாதகமான அமைப்பாக பார்க்கப்பட்டது. இந்த 2026 தொழில் வேலை உத்தியோகமாக சில மாற்றங்கள் இருக்கும். பெரிய அளவில் சங்கடங்கள் இருக்காது. இந்த அலைச்சல் டென்ஷன் தரக்கூடிய விஷயங்கள் இருக்காது. ஆனால் தொழில் வேலை உத்தியோகமாக ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக பார்த்து வருவீங்க. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து சில விஷயங்கள் காரியங்களை செய்ய வேண்டியதாக இருக்கும். சில புதிய அணுகுமுறைகளை கையாள வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். மாதிரி தொழில் வேலை உத்தியோகமாக ஒரு மாற்றங்கள் அப்படின்னு கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கூட மாற்றங்கள் ஏற்படலாம். இல்லைனா அடிஷ்னலாக ஏதாவது புதிய விஷயங்களை செய்யலாம். ஸோ இந்த மாதிரி தொழில் வேலை உத்தியோகமாக சில மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லா வகையிலுமே சாதகமாக இருக்கும். குறிப்பாக இந்த 2026 தனுசு லக்னக்காரங்களுக்கு இந்த வெளிநாடு இல்லை வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் மோகம் அதிகரிக்கும். முன்னாடியே சொன்ன இல்லையா, ஒரு இடம் விட்டு மாறி இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தோணும். இப்படி தொழில் வேலை உத்தியோகமாக கூட இந்த வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கும். அது சார்ந்த விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். பெரும்பாலும் அது சாதகமான நிலைகளில் செயல்பட்டுக்கிட்டும் இருக்கும். உங்களுக்கான ஆதாய அனுகூலங்களை பார்க்கக்கூடிய ஒரு வருடமாக இது அமையுது. செம்ப காலத்தில் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் சிக்கல்களை கொடுத்துக்கிட்டு இருக்குது. தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பெருசாக அஃபெக்ட் ஆகாது. எந்த ஒரு மாற்றம் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு சாதகமான நிலைகள் தான். பட் என்னென்னா முன்னாடி சொன்ன மாதிரி அவசரப்படாதீங்க, பொறுமை நிதானம் தேவை. ஏன்னா லக்னாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் இருக்காங்க அப்படிங்கும்போது ஆரம்பத்தில் கொஞ்சம் கூச்சல் குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் பொறுமையாக டீல் பண்ணிங்கன்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஈஸியாக சமாளிச்சிடலாம். அதுவும் குறிப்பாக இந்த வெளியூர் வெளிநாடு சமாச்சாரங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை தான் கொடுக்கும். அடுத்தது பொருளாதார ரீதியான விஷயங்கள், இதுவும் சமாளிக்கக்கூடிய நிலைகள் தான் இருக்குது. 2025 செலவுகள் இருந்தாலும் செலவுகள் கேட்ட வரவுகளும் ஒரு பக்கம் உங்களுக்கு கை கொடுத்துட்டு தான் இருந்து பெரிய அளவில் நெருக்கடியான சூழ்நிலைகள் இல்லை. 2026 இது ஒரு தொடர்கதை தான். ரொம்ப பெரிய வளர்ச்சி அபார வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. அதுக்காக மோசம் ஆகாது கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் வரவுகள் செலவுகள் ஈக்குவலாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் கணக்கு வழக்குகளோடு இருங்க. வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களை கொஞ்சம் ஆராய்ஞ்சு கம்மி பண்ணிக்கோங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சுமூகமாக தான் இருக்கும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனைகள் எல்லாமே கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். ஸோ பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் எப்படி இருந்தோ அதே தான் அடுத்த வருடமும்.
சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள், இது ஒரு கலவையான அமைப்புகள் தான். தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் டென்ஷன்கள் அதிகமாக கொடுக்கும். ஆனால் கூட இருக்கிறவங்க வகையில் இதே விஷயங்கள் கொஞ்சம் சாதகமாக ஆயிருக்கும். அதாவது சொத்து சுகங்களை பொறுத்த வரைக்கும் கெட்டதுலேயும் நல்லது நடந்தது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் அவங்க பார்த்துட்டு வந்திருப்பாங்க. எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க வேண்டியது இருக்குது. எல்லாமே இந்த சொத்து சுகங்கள் வகையில் கொஞ்சம் தடை தாமதங்கள், சங்கடங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் ஒழுக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் தான். இப்படி இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற நிலைகளை பார்த்துட்டு வருவாங்க. 2025 முழுவதுமே கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்தது. 2026 கிட்டத்தட்ட அதே நிலைகள் தான். ரொம்ப பெரிய மாற்றங்கள் இருக்குது. அந்த சொத்து சுகங்கள் வகை கொஞ்சம் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். பட் 2025 கம்பேர் பண்ணும்போது 2026 ஓகே தான். நிறைய பேருக்கு இந்த குடியிருப்புகளை மாற்ற வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்பட்டு இருக்கலாம். ஆனால் இந்த வருடம் ஏற்படலாம். ஆனால் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த வருடம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். குடும்ப விஷயங்கள், காரியங்கள் 2025 ஓகே தான். வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படிங்கிற மாதிரி தான் குடும்ப வாழ்க்கை போய்கிட்டு இருந்திருக்கும். பெருசாக நிறை குறைகள் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள எல்லாம் வழக்கமான விஷயங்கள் தான். குடும்ப சமாச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு போயிருந்திருப்பாங்க. 2026 இது இன்னும் கொஞ்சம் கூடுதல் சிறப்புகளோடு இந்த விஷயங்கள் செயல்படும். குடும்ப வாழ்க்கை எல்லாமே ஒரு சுமூகமான நிலைகளில் பார்க்கலாம். மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை பார்க்கலாம். இல்லங்களில் சுப காரியங்கள், சுப விசேஷங்கள் போன்ற விஷயங்களை பார்க்கலாம். குடும்ப உறவுகளுக்குள் வகையில் ஒரு இணக்கமான சூழ்நிலைகளை பார்க்கலாம். குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரகிளெல்லாம் இருக்காது. ஏதாவது ஒரு ஈஸியாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும். பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் 2025 கொஞ்சம் சங்கடம் தரக்கூடிய விஷயங்கள் தான். பெற்றோர்கள் வகையில் சின்ன சின்ன அலைச்சல்கள், டென்ஷன்கள், தேவையில்லாத கருத்து வேற்றுமைகள் போன்ற விஷயங்கள் தவிர்க்க முடியாததாகவே இருந்திருக்கும். 2026 அந்த மாதிரியான சங்கடங்கள், பிரச்சனைகளுக்கு உண்டான ஒரு சொல்யூஷனை இந்த 2026 பார்க்கலாம். பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் 2026 ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் கிட்டத்தட்ட வழக்கமான அமைப்புகள் தான். இந்த உடன்பிறப்புகள் அப்படிங்கும்போது பட்டுமிடாமல் தொடாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அதிகம் இருக்குது. எது சரி எது தவறு அப்படின்னு புரியாத குழப்பமான நிலைகள் தான். தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இது இயற்கையாகவே அவங்களுக்கு ஒரு அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். இந்த உடன்பிறப்புகள் மூத்தவங்களாகட்டும் இடையவங்களாகட்டும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு புரிஞ்சிக்கவே முடியாது. என்ன செஞ்சாலும் அவங்ககிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கவுமே முடியாது. தனுசு லக்னத்துக்குன்னு இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனாலும் உடன்பிறப்புகள்னு வரும்போது அவங்க விழுந்து எல்லா விஷயங்களும் செஞ்சுட்டு வருவாங்க. 2026 கிட்டத்தட்ட இந்த மாதிரி நிலைகளை அவங்க பார்த்துட்டு தான் வந்தாங்க. 2026 இது ஒரு தொடர்கள் தான். இதெல்லாம் பெருசாக மாற்றம் எதுவும் இல்லை. சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் பார்த்து அனுசரித்து போய்க்கங்க. அதுவும் 2025 ஓரளவு கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். 2026 அதையுமே எதிர்பார்க்க முடியாது. அது ரொம்ப நெகட்டிவாலாம் எதுவும் இல்லை. அது ஒரு சாதகமான அமைப்பு தான். பட் இருந்தாலும் சூழ்நிலை பார்த்து கொஞ்சம் அனுசரித்து போய்க்கங்க. திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி உறவுகளை பொறுத்த வரைக்கும் 2025 ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக தான் இருந்து வந்து 2026 அது சாதகமாகவே இருக்கும். அந்த திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மிகைப்படுத்தி சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஒரு யதார்த்த நிலைகள் தான் எல்லா விஷயங்களும் பார்த்துட்டு இருந்தது. அதில் அவங்கவுங்க வயது நிலைக்கு ஏற்ப அந்த கணவன் மனைவி உறவுகள் அப்படிங்கிறது ஒரு சராசரியான நிலைகள் தான் அவங்களுடைய வாழ்க்கை அமைப்பு போய்கிட்டு இருந்தது. 2026 கிட்டத்தட்ட அதே ஒரு விஷயங்கள் தான் இருக்கும். பெருசாக மாற்றங்கள் எதுவும் இருக்காது. எல்லாமே ஒரு அனுசரணையான அமைப்புகளோடு போய்கிட்டு இருக்கும். ரொம்ப அதிக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தேவை இருக்காது. அது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா சங்கடத்தை தான் கொடுக்கும். அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இருக்குது. இப்போ திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நெகட்டிவான விஷயங்கள் அப்படின்னு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. 2026 ஒரு சுமூகமான வாழ்க்கை அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் அளவான அமைப்புகளில் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுமே கூட ஒரு அளவான நிலைகளில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காரியங்கள் இந்த வருடம் பார்த்திங்கன்னா ஒரு கலவையான அமைப்புகள் தான். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் சில நல்ல விஷயங்களும் உண்டு, சில தேவையில்லாத ஆகாத விஷயங்களும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ரெண்டுமே சேர்ந்து தான் பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இப்போ குழந்தைகள் வகையில் நிறைய விரயங்கள், செலவுகள் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. இந்த வருடம் அது அப்படி தான் இருக்குது. சுப விரயங்கள் அதிகமாக இருக்குது. குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள், காரியங்கள் போன்ற அமைப்புகள்லாம் 2026 பார்க்கலாம். குழந்தைகளுக்கான சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களோட சாதகமான அமைப்புகளை பார்க்கலாம். குழந்தைகளோட வாழ்க்கையில் சில அதிரடியான முன்னேற்றங்களை பார்க்கலாம். பட் அதுக்கு ஏற்ற அளவுக்கு கொஞ்சம் தேவையில்லாத மன வருத்தங்கள், கருத்து வேற்றுமைகள் போன்ற விஷயங்களும் அவ்வப்போது வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ குழந்தைகளுடைய வயது நிலைக்கேற்ப இந்த விஷயங்களை சின்ன சின்ன மாறுபாடுகள் இருக்க தான் செய்யும். பட் இருந்தாலும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டும் கலந்த விஷயங்களை 2026 பார்த்துட்டு வருவீங்க. உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்குது. 2025 எப்படியோ சமாளிச்சுட்டு வந்த விஷயங்கள் தான். 2026 இது இன்னும் கொஞ்சம் நல்லாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பெருசாக நெகட்டிவான விஷயங்கள் இல்லை. கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட ஒதுங்கி போகத்தான் செய்வாங்க. ஸோ உற்றார் உறவினர், நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஓகே தான். மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழக்கமான நிலைகள் தான். மாணவர்கள் ஏற்கனவே கல்வி வித்தையில் கொஞ்சம் மந்த நிலைகளில் தான் இருந்துட்டு வருவாங்க. 2026 அந்த மந்த நிலையிலிருந்து கொஞ்சம் விடுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
ஒரு தனிப்பட்ட முயற்சிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய ஒரு வருடம் தான். அதனால் கல்வி வித்தைகளில் முயற்சிகளுக்கேற்ற முன்னேற்றங்களை பார்த்து வர முடியும். ஸோ ஓவராலாக தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 2026 அப்படிங்கிறது லக்னாதிபதி உச்சம் பெறக்கூடிய நிலைகள் இருக்குது. அதனால் உங்களுடைய வலிமையை முழுமையாக செயல்படுத்திக்க முடியும். நிறைய மாற்றங்களை பார்க்கக்கூடிய ஒரு வருடமாகவும் இருக்கும். விஷயங்கள் காரியங்கள் எல்லாமே பார்ப்பதற்கு வழக்கமான விஷயங்களாகவே தெரியும். தனிப்பட்ட முறையில் கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த 2026 உங்களுக்கு ஏற்பட்டுடும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.